தம்பியோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் கிரவுண்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால போலீஸ் கிரவுண்டை தான் சூஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. போன டைமை விட இந்த டைம் வந்து ரொம்பவே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சைடு உட்காரணும், அதே மாதிரி பேரண்ட்ஸ் எந்த சைடு உட்காரணும், அதெல்லாம் ப்ராப்பராக நீட்னஸாக ரொம்ப க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. அங்கே எல்லாரையுமே 7:15 வர சொல்லியிருந்தாங்க. என்னடா இவ்வளோ இயரியாகவே வர சொல்லியிருக்காங்களே, பசங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டைம் சீக்கிரமாக வர சொல்லி லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 8 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பி வந்து இந்த ரன்னிங் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் ரெட் கலர் ஹவுஸ் போட்டுட்டு ஓடுறவர் தான் வந்து ஷர்வின்னு. நாம் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, இவ்வளோ பேரில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகிருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நெக்ஸ்ட் டே அவனுக்கு வந்து மோட்டிவேஷனல் கொடுத்தோம் அப்படின்னா அவன் நெக்ஸ்ட்டில் ஜெயிப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. நெக்ஸ்ட்டு அவரோட எக்ஸசைஸ் வந்து ஃப்ளவர் வச்சு அழகாக குழந்தைங்க வந்து பண்ணுறது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய வந்து டான்ஸ் அண்டு கராத்தி அதே மாதிரி பிரமிட் கட்டுறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. இந்த மாதிரி தான் தம்பியோட ஸ்போர்ட்ஸ் டே போச்சு. உங்களோட பசங்களோட ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் எப்படி போச்சு, இல்லை முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.